அவரு நான் எதிர்பார்க்கல. அவர் இப்படி ஆகும், இது மாரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நான் வருவேன் இங்க. வீட்டுக்கு இப்படி இப்படி நடந்துருச்சு. என்னால நம்பவே முடியல அவர் இறந்தது. ஏன்னா, அவர ஒரு டச் பண்ண ஃபீல் கூட எனக்கு இன்னும் இல்ல. அப்பா இறந்துட்டாரு, எல்லாரும் அழுவாங்கல்ல. நான் அழவே இல்ல. அவர எனக்கு உடனே தூக்கிட்டு போயிட்டாங்க. அவர தொட்ட ஒரு ஃபீல் கூட எனக்கு இல்ல. அந்த எப்படி அந்த இழப்பீடு என்னால ஏத்துக்கவே முடியல. அது மாரி ஒரு பயம் வந்துடுச்சு. இனி அண்ணா இருக்கா, அம்மா இருக்காங்க. சப்போஸ் நம்ம போயிட்டு யாருக்காவது ஏதாவது ஒண்ணு ஆயிட்டு சப்போஸ் வர முடியலன்னா, அன்னைக்கு நான் என்ன பண்ண முடியும்? திரும்ப அதே ஒரு இத தாங்கிக்க முடியாது என்னால. அதனால வேண்டாம் அப்படின்னு. உண்மையிலே அது ஜீரணிச்சிக்க முடியாத ஒண்ணுதான். கடைசியா ஒரு முறை கூட முகத்தை பார்க்க முடியல. அவர் பேசல என்கிட்ட ஒரு வாரமா. கடைசியா ஒரு முறை பேச முடியல, இரு சடங்குல இருக்க முடியலங்கிறது யாராலையும் ஜீரணிச்சிக்கவே முடியாத உணர்வு தான் அது. இது வெளிநாட்டு வாழ்க்கையில இன்னொரு சைடு அப்படின்னா இந்த சைடை சொல்லலாம். ஓகே, இப்போ ஆக்சுவலாக நம்ம ஃபாரின் போகும்போது பல கனவுகளோட பல ஆசைகளோட போவோம், ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போவோம். ஆனால் ரியாலிட்டி போனோன்னே இதாடா ஃபாரின் வாழ்க்கைன்னு ஒன்று இருந்திருக்கும். அப்படி உங்களை தாக்குன சம்பவம் அல்லது விஷயம் என்ன? அது எப்படி சொல்கிறதுனா, இங்கேருந்து டிரைவர் வேலைன்னு சொல்லிட்டு கூட்டி போனாங்க. பார்த்தது என்னமோ ஹவுஸ் டிரைவர் அந்த மாதிரி கண்டெய்னர் ஓட்டலாம், 10 வீலு 20 வீலு அப்படி கூட்டி போனாங்க. அங்கே போய் ஓட்டினது என்னென்னா குப்பை வண்டி ஓட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஓ, அந்த மாதிரி ஊர்ல என்ன சொன்னீங்க நீங்க? எப்படி சார் போய் தானே சார் சொல்ல முடியும்? நான் கண்டெய்னர் ஓட்டுறேன்னு தான் சொல்லிகிட்டு இருக்க முடியும். அப்படியே தொடர்ந்து தான் அது மாதிரி தான் சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் படுபாவி என் ஃப்ரெண்டு என் தங்கைக்கிட்ட போட்டு கொடுத்துட்டான். அந்த மாதிரி தங்கை உங்க தங்கச்சி. ஓகே ஓகே. அதாவது நீங்க எதிர்பார்க்கும் போது பெரிய கண்டெய்னர் எதிர்பார்த்திருப்பீங்க. 8 வீலு 10 வீலு ஆக்சில் உள்ள வண்டியை ஓட்ட போற நினைச்சிருப்போம். அங்க போனோம்னா குப்பலாரி கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன ஷாக்கா இருந்தா என்ன? அது ரொம்ப ரொம்ப வலி மிகுந்ததா இருக்கும் சார். அது போக யாருமே தமிழ் கிடையாது என்கிட்ட பேசுறதுக்கு. என்கிட்ட சொல்லி அழறது கூட ஒரு இது இல்லை. தனிமையில் உட்காந்து அழற மாதிரியான சூழ்நிலைகள் நான் நிறையா. ஆனால் இப்போ உங்களை கூட்டு போனவங்க கூட தமிழ் பேசுறவங்க இல்லையா? இல்லை, கொண்டு போய் சேர்த்து விடுறதோட சரி. அவங்க இப்போ பிளேட் ஏற்றி விட்டுறதோட சரி. எந்த நாட்டுக்கு போயிருந்தீங்க? கத்தாரில். ஓகே. அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் குப்பை வண்டி ஓட்டுறீங்க? ஒரு 3 வருஷம் சார். 3 வருஷம் குப்பை வண்டி ஓட்டுறீங்க. ஆமாம் ஆமாம். ஒரு 8 வீல் 10 வீல் வண்டி ஓட்ட போறேன்னு சொல்லி போயிட்டு ஒரு குப்பலாரி ஓட்டுறீங்க. அன்னைக்கு நைட்டு எப்படி நிம்மதியா தூங்க முடிஞ்சது உங்களால? அந்த நைட்டை கடக்க முடிஞ்சது அவங்களால? நைட்டு மட்டும் இல்லை சார், அது நெருக்கி ஒரு 20-25 நாளுக்கு மேலே அதுலேருந்து என்னால் மீள முடியலை. என்னால் ஒரு மாதிரி ப்ரெஷர் வந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் வீட்டிலே ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இன்னும் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இப்படிலாம் சொன்னால் எப்படியாவது திருப்பி கூப்பிட்டுருவாங்களான்லாம் சொன்னேன். அவங்க திருப்பி அவங்க கஷ்டம் நம்மளை விட சொல்கிறாங்க. எப்பா இங்கே இருக்க கஷ்டம் தெரிஞ்சு தான் நீ போனேன், திருப்பி நீ வந்தீங்கன்னா அந்த கடனை எப்படி கட்டுவ அப்படின்னு ஒரு கேள்வி. அங்கே இருக்க சாப்பாடு இந்த குப்பூசுன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அது நமக்கு இதுவரையும் கண்ணிலே பார்த்தல. நம்ம நல்லா பழைய கஞ்சி இந்த மாதிரிலாம் கிராமத்தில் சாப்பிட்டுட்டு அங்கே போனோடனே அந்த சாப்பாடு நமக்கு இறங்காது. ரொம்ப மெலிஞ்சிட்ட மாதிரி ஒரு சூழலில் இருந்துச்சு. உங்கள் வீட்டுக்கு எப்போ தான் தெரிஞ்சதுன்னு கேட்குறேன். இல்லை, இதுவரையுமே தெரியாது. இந்த ஷோவில் பேசுகிறதுக்கு தெரியாது? ஆமாம், இதுவரையுமே அப்படியே வரைச்சி கொண்டாதாச்சு. தங்கைக்கிட்ட மட்டும் என் ஃப்ரெண்டு அவன் எப்படி அண்ணா எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கல. ஆமாம் அண்ணன் கண்டெய்னர்லாம் ஓட்டுமாமா, அப்படி பெரிய வண்டி அவன் குப்பலாரி தாமா ஓட்டுறான்னு சொல்லி. அப்படி யார் சொல்லிட்டா? ஆமாம் சொல்லிக்கிட்டு. உங்கள் ஃப்ரெண்டு சொல்லிட்டாப்லையா? ஆமாம் ஆமாம் சார்.